வணக்கம் உங்கள் எல்லாருக்கும். இன்றைக்கு நான் சொல்லப் போற விஷயம் கேட்டதும் உங்க இதயம் பயத்தோடவும் ஆச்சரியத்தோடவும் துடிக்கப் போகுது. மேஷ ராசிக்காரர்களே, நீங்க கவனிங்க. அடுத்து வரப்போற நாட்கள்ல உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகுது. இது சாதாரண மாற்றம் இல்ல. இது உங்க முழு வாழ்க்கையே திருப்பி எழுதப் போற ஒரு தெய்வீக அற்புதம். நீங்க இத்தனை காலமா காத்துக்கிட்டு இருந்தீங்க, போராடிக்கிட்டு இருந்தீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இனிமே உங்க நேரம் வந்துடுச்சு. இனிமே உங்க அதிர்ஷ்டம் திறக்கப் போகுது. இனிமே உங்க கனவுகள் நனவாகப் போகுது. இப்போ கேளுங்க. விண்வெளியில் ஒரு அதிசய நிகழ்வு நடந்திட்டு இருக்கு. கிரகங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. தசைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒரு பெரிய சக்தி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சக்தி வெறும் சக்தி இல்ல. இது 150 ஆண்டுகளுக்கு ஒரு தரம் மட்டுமே வரும் ஒரு அரிய நிகழ்வின் ஆற்றல். இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கை முழுக்க மாறிடும். தவறவிட்டா அடுத்த 150 வருஷத்துக்கு காத்திருக்கணும். அதனால இப்போ கவனமா கேளுங்க. ஒரு வார்த்தை கூட தவற விடாதீங்க. அடுத்த 15 நாள்களில் உங்க வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பம் வரப்போகுது. ஒரு செய்தி உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். ஆனால் அந்த அதிர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்க எதிர்பார்ப்புகளை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கும். அது உங்க தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். ஆனால் அது நிச்சயம் நடக்கும். 100% உறுதி. இது வெறும் ஜோதிட கணிப்பு இல்ல. இது விண்ணகத்தின் உத்தரவு. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்றேன். குருபகவான் உங்களுக்கு சாதகமான இடத்தில் நிலை பிடித்திட்டு இருக்காரு. சனி பகவான் உங்களை சோதிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ அவரோட கோபம் குறையுது. ராகுகேது இப்போ ஒரு சிறப்பான நிலையில் இருக்காங்க. இதனால உங்களுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்குது. உங்க எதிரிகள் தோல்வியடைய போறாங்க. உங்க போட்டியாளர்கள் பின்னால் தள்ளப்படுவாங்க. உங்க தடைகள் எல்லாம் நீங்க போகுது. உங்க வழியில் இருந்த கற்கள் எல்லாம் விலகப் போகுது. கிரக சஞ்சாரம் என்பது ஒரு மர்மமான விஷயம். இது சாதாரண மக்களுக்கு புரியாது. ஆனால் நான் உங்களுக்கு எளிமையா சொல்றேன். வானத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் நகருது. அந்த நகர்வு உங்க வாழ்க்கையை பாதிக்கும். உங்க எண்ணங்களை பாதிக்கும். உங்க முடிவுகளை பாதிக்கும். உங்க அதிர்ஷ்டத்தை பாதிக்கும். இப்போ அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. அதனால உங்க வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் ஆரம்பிக்கப் போகுது. குருபகவான் உங்க புத்தியை தெளிவாக்குவாரு. உங்க சிந்தனையை வலுப்படுத்துவாரு. உங்க முடிவுகளை சரியான திசையில் செலுத்துவாரு. சனி பகவான் உங்களுக்கு நீதியை வழங்குவாரு. உங்க கஷ்டத்துக்கான பலனை தருவாரு. உங்க பொறுமைக்கான பரிசை கொடுப்பாரு. ராகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தருவாரு. கேது உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியை கொடுப்பாரு. இவ்வளவு கிரகங்களும் ஒரே நேரத்தில் சாதகமா இருக்கறதுன்னா புரிஞ்சுக்குங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. அடுத்த 30 நாட்களுக்குள் உங்க தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்க வேலை தேடிக்கிட்டு இருந்தா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க ஏற்கனவே வேலை செய்றவங்களா இருந்தா பதவி உயர்வு வரும். உங்க முதலாளி உங்களை பாராட்டுவாரு. உங்க சக ஊழியர்கள் உங்களை மதிப்பாங்க. உங்க திறமை வெளிவரும். உங்க உழைப்பு பயனளிக்கும். உங்க பெயர் பிரபலமாகும். இது உங்க கனவில் கூட நினைக்காத ஒரு வெற்றி. இது நீங்க எதிர்பார்க்காத ஒரு வெகுமதி. வெறும் வேலை மட்டும் இல்ல, உங்க வியாபாரமும் பெரிய அளவில் வளரப்போகுது. நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் லாபம் வரும். எந்த முதலீடு செஞ்சாலும் வருமானம் கிடைக்கும். எந்த ஒப்பந்தம் போட்டாலும் அது நிறைவேறும். உங்க கடன்கள் அடையப்படும். உங்க நஷ்டங்கள் ஈடு செய்யப்படும். உங்க கஷ்டங்கள் முடிவுக்கு வரும். இது சாதாரண வளர்ச்சி இல்ல. இது ஒரு பெரிய பொருளாதார புரட்சி. இதை நீங்க சரியா கையாண்டா உங்க குடும்பத்தின் எதிர்காலம் முழுக்க மாறும். பணம் என்பது வெறும் காகிதம் இல்ல. அது ஒரு ஆற்றல். அது ஒரு சக்தி. அது ஒரு ஆசிர்வாதம். அடுத்து வரும் நாட்களில் அந்த பண ஆற்றல் உங்களை நோக்கி பாயும். எங்கிருந்து வருமோ தெரியாது. ஆனால் வரும். யாரு தருவாங்களோ தெரியாது. ஆனால் கிடைக்கும். இப்போ வருமோ தெரியாது. ஆனால் வந்திடும். ஒருவேளை பழைய கடன் திரும்ப வரலாம். ஒருவேளை முதலீட்டுல லாபம் கிடைக்கலாம்.
ஒருவேளை சொத்து விற்பனை நடக்கலாம். ஒருவேளை யாராவது உதவி செய்யலாம். எப்படியோ பணம் உங்களை தேடி வரும். இப்போ கவனியுங்க, உங்க காதல் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கப் போகுது. நீங்க திருமணம் ஆகாதவங்களா இருந்தா நல்ல திருமண வாய்ப்பு வரும். உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. உங்க குடும்பம் ஒத்துக்கும். உங்க நண்பர்கள் ஆதரிப்பாங்க. திருமணம் நடக்கும். வாழ்க்கை ஆரம்பிக்கும். நீங்க ஏற்கனவே திருமணம் ஆனவங்களா இருந்தா உங்க உறவு இன்னும் வலுப்படும். உங்க துணையோட புரிதல் அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் சந்தோஷம் பெருகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். உங்க குடும்பத்தில் எத்தனை நாளாச்சு சந்தோஷமான சத்தம் கேட்டு? எத்தனை நாளாச்சு எல்லாரும் ஒன்னா சிரிச்சு? எத்தனை நாளாச்சு மனசு நிறைஞ்ச உணர்வு வந்து? இப்போ அது திரும்பி வரப்போகுது. உங்க வீட்டில் மகிழ்ச்சி நிறையும். உங்க குடும்பத்தில் அமைதி திரும்பும். உங்க உறவுகளில் புரிதல் வளரும். உங்க பிள்ளைகள் நல்ல படிப்பில் கவனம் செலுத்துவாங்க. உங்க பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. உங்க உடன்பிறப்புகள் முன்னேற்றம் அடைவாங்க. இது ஒரு குடும்ப மறுமலர்ச்சி காலம். உங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்ல காலம் வந்திருக்கு. நீங்க நீண்ட நாளா ஏதாவது உடல் பிரச்சனையால அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தா அது குணமாகும். நீங்க மன அழுத்தத்தால துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தா அது மறையும். நீங்க தூக்கமின்மையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அது சரியாகும். உங்க உடலில் புதிய உயிர்ப்பு வரும். உங்க முகத்தில் புதிய பிரகாசம் தெரியும். உங்க கண்களில் புதிய ஒளி மின்னும். நீங்க இளமையா உணருவீங்க. சுறுசுறுப்பா இருப்பீங்க. நேர்மறை எண்ணங்களோட வாழ்வீங்க. இப்போ கல்வி பத்தி பேசலாம். நீங்கள் படிக்கும் மாணவர்களா இருந்தா உங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் வரும். நீங்க எந்த போட்டி தேர்வு எழுதினாலும் வெற்றி கிடைக்கும். நீங்க எந்த திறன் படிப்பு படிச்சாலும் சான்றிதழ் வாங்குவீங்க. உங்க அறிவு விரிவடையும். நீங்கள் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் புரிந்து கொள்ளும் திறன் வலுப்படும். ஆசிரியர்கள் உங்களை பாராட்டுவாங்க. பெற்றோர்கள் உங்களை பெருமையாக நினைப்பாங்க. நண்பர்கள் உங்களை மதிப்பாங்க. வெளிநாடு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ அதுக்கான வாய்ப்பு வரும். வீசா அப்ளை செஞ்சா கிடைக்கும். இன்டர்வியூக்கு போனா தேர்ச்சி பெறுவீங்க. வேலை வாய்ப்புக்கு முயற்சி செஞ்சா வெற்றி கிடைக்கும். நீங்க வெளிநாட்டில் குடியேற நினைச்சா அதுவும் நடக்கும். நீங்க உயர் படிப்புக்கு வெளிநாடு போக நினைச்சா அதுக்கும் வழி கிடைக்கும். சர்வதேச வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உலகம் முழுக்க உங்க பெயர் பரவும். இது வெறும் பயணம் இல்ல. இது உங்க வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனை. இப்போ 3 பெரிய நிகழ்வுகள் பத்தி சொல்றேன். இதை கவனமாக கேளுங்க. முதல் கட்டம். அடுத்த 15 நாட்களுக்குள் உங்க தொழில் வாழ்க்கையில் ஒரு திடீர் வெற்றி வரும். இது எதிர்பாராத வெற்றி. நீங்க ஒரு புதிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஒருவேளை உங்க வியாபாரத்துக்கு ஒரு பெரிய ஆர்டர் வரும். ஒருவேளை உங்க திறமையை யாரோ கவனிச்சு வேலை கொடுப்பாங்க. இது உங்க வாழ்க்கையில் வரலாறு படைக்கும் ஒரு கணம். உங்க பெயரை எல்லார் வாயிலையும் கொண்டு வரும் ஒரு சாதனை. இந்த நிகழ்வு நடக்கும்போது உங்களுக்கு முதல்ல நம்பவே முடியாது. உங்க கண்கள் பிசுறும். உங்க காதுகள் மறுபடியும் கேட்கும். உங்க மனசு தெளிவா யோசிக்க முயற்சி செய்யும். ஆனால் அது உண்மைதான். அது நிஜம்தான். அது நடந்ததுதான். அப்புறம் உங்க உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி பொங்கி எழும். நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்வீங்க. உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்குவீங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துவீங்க. இது ஒரு கொண்டாட்டமான நாள். இது ஒரு மறக்க முடியாத நினைவு. இரண்டாம் கட்டம். அடுத்த 20 நாட்களுக்குள் உங்க உறவுகளில் ஒரு பெரிய முன்னேற்றம் நடக்கும். நீங்க திருமணம் ஆகாமல் இருந்தா ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். உங்க வாழ்க்கை துணை கண்டுபிடிக்கப்படுவாங்க. உங்க குடும்பம் ஒத்துக்கும். திருமணம் முடிவாகும். நீங்க ஏற்கனவே திருமணம் ஆனவங்களா இருந்தா உங்க துணையோட உறவு மேலும் ஆழப்படும். உங்க இடையில இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மறையும். ஒருவரை ஒருவர் இன்னும் நன்றாக புரிஞ்சுக்குவீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த உறவு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய அர்த்தத்தை கொண்டு வரும். நீங்க தனிமையா உணர மாட்டீங்க. நீங்க துணையில்லாம உணர மாட்டீங்க. நீங்க ஆதரவில்லாம உணர மாட்டீங்க. உங்க பக்கத்துல எப்பவும் ஒருத்தர் இருப்பாங்க. உங்களை புரிஞ்சுக்கறவங்க இருப்பாங்க. உங்களை நேசிக்கறவங்க இருப்பாங்க.
இது வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசிர்வாதம். இது விண்ணகத்தின் சிறப்பான பரிசு. இதை நீங்க மிகவும் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. மதிப்பா நடத்துங்க. நன்றியோட வாழுங்க. 3ஆம் கட்டம். அடுத்த 30 நாட்களுக்குள் உங்க ஆரோக்கியத்தில் ஒரு அதிசய மாற்றம் வரும். நீங்க நீண்ட நாளா ஒரு உடல் நல பிரச்சனையால அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தா அது முழுவதுமா குணமாகும். நீங்க மன அழுத்தத்துல இருந்தா அது முழுசா மறையும். நீங்க தூக்கமின்மையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அது நிரந்தரமா சரியாகும். உங்க உடல் முழுவதும் புதுப்பிக்கப்படும். புதிய சக்தி வரும். புதிய உற்சாகம் உண்டாகும். புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும். இந்த ஆரோக்கிய மாற்றம் உங்க மனநிலையையும் மாற்றும். நீங்க மறுபடியும் மகிழ்ச்சியா சிரிப்பீங்க. மறுபடியும் நம்பிக்கையோட பேசுவீங்க. மறுபடியும் தைரியமா நடப்பீங்க. உங்களுக்குள் இருந்த அந்த பழைய நீங்க திரும்பி வருவீங்க. அந்த பலவான நீங்க திரும்பி வருவீங்க. அந்த வெற்றிவாகமான நீங்க திரும்பி வருவீங்க. உங்களை பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. என்ன மாற்றம்னு கேட்பாங்க. இப்படி சாத்தியம்னு யோசிப்பாங்க. ஆனால் நீங்க சொல்வீங்க, இது கடவுளோட கிருபைன்னு. இது விண்ணகத்தின் ஆசிர்வாதம்னு. இப்போ எச்சரிக்கையான விஷயங்கள பத்தி சொல்றேன். நல்ல காலம் வந்துட்டுன்னு அலட்சியமா இருந்துடாதீங்க. சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உங்களை சுத்தி சில எதிரிகள் இருக்காங்க. அவங்க உங்க முன்னேற்றத்தை பொறாமப்படுவாங்க. அவங்க உங்க வெற்றியை பார்த்து கஷ்டப்படுவாங்க. அவங்க உங்களுக்கு தீங்கு செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க. கடவுள் உங்களோட இருக்காரு. கிரகங்கள் உங்களை பாதுகாக்குது. தெய்வீக சக்தி உங்களை காப்பாற்றும். உங்க வேலையிடத்துல சிலர் உங்களுக்கு எதிரா பேசலாம். அவங்க உங்களை பழிக்க முயற்சிக்கலாம். அவங்க உங்க பெயரை கெடுக்க நினைக்கலாம். ஆனால் அவங்களால எதுவும் செய்ய முடியாது. உங்க நேர்மை உங்களை காப்பாற்றும். உங்க உழைப்பு பேசும். உங்க திறமை உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அதனால நீங்க தைரியமா முன்னேறுங்க. யாருக்கும் பயப்படாதீங்க. உண்மையோட நடந்துக்கிட்டே இருங்க. நீதி உங்க பக்கம் இருக்கும். உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அதிக வேலை செஞ்சுட்டு உடம்பை அலட்சியப்படுத்தாதீங்க. சரியான நேரத்துல சாப்பிடுங்க. தகுந்த ஓய்வு எடுத்துக்கங்க. நல்ல தூக்கம் தூங்குங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. தியானம் செய்யுங்க. யோகா பழகுங்க. உங்க உடம்புதான் உங்க சொத்து. அதை நீங்க நல்லா பராமரிச்சுக்கோங்க. வெறும் பணம் சம்பாதிச்சுட்டு உடம்பை நாசம் பண்ணிடாதீங்க. உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் பணத்தை அனுபவிக்க முடியும். உங்க நிதி விஷயத்துலயும் புத்திசாலித்தனமா இருங்க. திடீர்னு வந்த பணத்தை வீணாக்காதீங்க. முட்டாள்தனமான செலவுகளை செய்யாதீங்க. தேவையில்லாத சொகுசு பொருட்களை வாங்காதீங்க. யாருக்கேச்சும் தாராளமாக கடன் கொடுக்காதீங்க. உங்க பணத்தை புத்திசாலித்தனமா முதலீடு செய்யுங்க. சேமிப்பு செய்யுங்க. எதிர்காலத்துக்கு திட்டமிடுங்க. ஒரு நல்ல நிதி ஆலோசகரை சந்திங்க. அவங்க வழிகாட்டுதலை பெறுங்க. பணம் வருது வெளியே போகுதுன்னு கவலைப்படாம திட்டமிட்டு நிர்வகிங்க. உங்க உறவுகளிலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. சிலர் உங்கள பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறிஞ்சிடுவாங்க. சிலர் உங்க வெற்றியை பார்த்து பொறாமப்படுவாங்க. சிலர் உங்களை தவறான வழியில அழைச்சிட்டு போக முயற்சிக்கலாம். அதனால நீங்க யாரு? உங்க உண்மையான நம்பர்னு யாரு? வெறும் சுயநல நபர் யார்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உண்மையான உறவுகளை பத்திரமா வச்சுக்கோங்க. போலியான நபர்களை விட்டு விலகுங்க. உங்க மதிப்புள்ளவங்களோட மட்டும் நேரத்தை செலவிடுங்க. இப்போ தீர்வுகளை பத்தி சொல்றேன். இந்த நல்ல காலத்தை இன்னும் சிறப்பா ஆக்கணும்னா சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம். முதல்ல உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போங்க. அங்க நல்ல மனசோட வணங்குங்க. நெய் தீபம் ஏத்துங்க. பழம் படையல் படைங்க. கோவிலுக்கு தானம் செய்யுங்க. ஏழைகளுக்கு உணவு அளிங்க. உங்களோட மூதாதையர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அவங்க ஆசிர்வாதம் உங்களை பாதுகாக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவிலுக்கு போங்க. அங்க பால் அபிஷேகம் செய்யுங்க. பழம் படைங்க. கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்க. முருகனோட ஆசிர்வாதத்தால உங்க எல்லா தடைகளும் நீங்கும். உங்க எதிரிகள் தோல்வி அடைவாங்க. உங்க வெற்றி நிச்சயம். வியாழக்கிழமை தோறும் குருபகவானுக்கு பூஜை செய்யுங்க. மஞ்சள் பொருட்களை தானம் செய்யுங்க. வாழைப்பழம் படைங்க. வெண்ணெய் படையல் படைங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்க.
குருபகவானோட ஆசிர்வாதத்தால உங்க ஞானம் வளரும். சனிக்கிழமை தோறும் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. கருப்பு உடை அணிந்து ஏழை மக்களுக்கு உணவு கொடுங்க. நல்லெண்ணெய் தானம் செய்யுங்க. கருப்பு எள் தானம் செய்யுங்க. சனி பகவானை வணங்குங்க. அவரோட கோபம் குறையும். அவரோட தண்டனை முடியும். உங்க கஷ்டம் நீங்கும். ராகு காலத்துல நாக பகவானை வணங்குங்க. பால் அபிஷேகம் செய்யுங்க. நல்லெண்ணெய் விளக்கு ஏத்துங்க. ராகு பகவானோட கோபம் தணியும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். வீட்ல தினமும் தீபம் காட்டுங்க. விபூதி பூசுங்க. குங்குமம் வச்சுக்கங்க. பச்சை மஞ்சள் தேய்ச்சுக்கங்க. வீட்ட சுத்தமா வச்சுக்கங்க. கோலம் போடுங்க. விளக்கு ஏத்துங்க. தெய்வ படங்களுக்கு மாலை சாத்துங்க. மந்திரம் சொல்லுங்க. பகவத்கீதை படிங்க. ஆன்மீக புத்தகங்கள படிங்க. நல்ல சிந்தனைகள வச்சுக்கங்க. நேர்மறை எண்ணங்கள வளர்த்துக்கங்க. உங்க வீட்ல ஒரு நல்ல தெய்வீக சூழல் உருவாகும். சிவப்பு நிற உடைகள அணியுங்க. அது உங்களுக்கு சக்தியை தரும். மஞ்சள் நிற உடைகள அணியுங்க. அது உங்களுக்கு ஞானத்தை தரும். பச்சை நிற உடைகள அணியுங்க. அது உங்களுக்கு செழிப்பை தரும். வெள்ளை நிற உடைகள அணியுங்க. அது உங்களுக்கு அமைதியை தரும். கருப்பு நிற உடைகளை தவிர்க்குங்க. அது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். உங்களோட ராசி கல்லை அணிந்துக்கங்க. அது உங்களை பாதுகாக்கும். காலையில் எழுந்ததும் கடவுளை வணங்குங்க. உங்க பெற்றோரை வணங்குங்க. உங்க குருமூர்த்திகளை நினையுங்க. தியானம் செய்யுங்க. பிரார்த்தனை செய்யுங்க. நல்ல நினைவுகளோட நாளை தொடங்குங்க. இரவு தூங்கும் முன்னாடி நீங்க செஞ்ச நல்ல காரியங்களை நினைவுபடுத்துங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல எண்ணங்களோட தூங்குங்க. இப்படி வாழ்ந்தா உங்க வாழ்க்கையில் என்றும் நல்லதே நடக்கும். தானம் செய்யற பழக்கத்தை வளர்த்துக்குங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. பசிக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க. தாகமா இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் கொடுங்க. படிக்க முடியாதவங்களுக்கு புத்தகங்கள் கொடுங்க. உடை இல்லாதவங்களுக்கு ஆடை கொடுங்க. நோஞ்சான்களுக்கு மருந்து கொடுங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இதனால உங்களுக்கு பல மடங்கு நன்மை வரும். தானம் கொடுக்கிறவங்களை தெய்வம் எப்பவும் ஆசிர்வதிக்கும். மன்னிப்பு கேட்குற மனநிலையை வளர்த்துக்குங்க. நீங்க யாருக்காவது தவறு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேளுங்க. யாராவது உங்களுக்கு தவறு செஞ்சிருந்தா அவங்களை மன்னிச்சுடுங்க. கோபத்தை மனசுல வச்சுக்காதீங்க. வெறுப்பை நெஞ்சில சுமக்காதீங்க. பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுடுங்க. மன்னிப்புன்னா அர்த்தம் புரிஞ்சுக்குங்க. மன்னிப்பு உங்களுக்கு அமைதியை தரும். மன்னிப்பு உங்களை லேசாக்கும். மன்னிப்பு உங்க ஆன்மீக வளர்ச்சியை துரிதப்படுத்தும். நன்றி உணர்வை வளர்த்துக்கங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. காலையில கண் விழிக்கிறதுக்கு நன்றி. சுவாசிக்கிறதுக்கு நன்றி. உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நன்றி. குடும்பம் இருக்கிறதுக்கு நன்றி. வேலை இருக்கிறதுக்கு நன்றி. உணவு இருக்கிறதுக்கு நன்றி. வீடு இருக்கிறதுக்கு நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி. இந்த நன்றி உணர்வு உங்க வாழ்வில மேலும் நல்லதை கொண்டு வரும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் சொல்றேன். இதை தினமும் சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க. இதை சொல்லும்போது உங்க மனசை ஒரு நிலைப்படுத்துங்க. கடவுளை நினைச்சு சொல்லுங்க. இந்த மந்திரம் உங்களுக்கு எல்லா வகையான பாதுகாப்பையும் தரும். உங்க எல்லா தடைகளையும் நீக்கும். உங்க எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும். இந்த மந்திரத்துல அபார சக்தி இருக்கு. இதை நம்பி சொல்லுங்க. அற்புதங்கள் நடக்கும். மேஷ ராசிக்காரர்களே, நீங்க கேளுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் துருக்கு. இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. இதை வீணாக்காதீங்க. இது வாழ்நாள்ல ஒரு தரம் வரும் வாய்ப்பு. இதை இழந்துடாதீங்க. நீங்க கஷ்டப்பட்ட நாட்கள் முடிஞ்சிருக்கு. இனிமே உங்களுக்கு சந்தோஷமான நாட்கள் மட்டுமே. இனிமே உங்களுக்கு வெற்றிகள் மட்டுமே. இனிமே உங்களுக்கு செல்வமும் சந்தோஷமும் மட்டுமே. நான் சொன்ன எல்லாத்தையும் பின்பற்றுங்க. தெய்வத்தை நம்புங்க. உங்களை நம்புங்க. கடினமா உழைங்க. நேர்மையா நடந்துக்குங்க. நல்லதை செய்யுங்க. தீயதை தவிருங்க. இப்படி வாழ்ந்தா உங்க வாழ்க்கை அற்புதமா மாறும். உங்க கனவுகள் எல்லாம் நனவாகும். உங்க குடும்பம் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்க வாழ்வில் என்றும் அமைதி நிலவும்.
இதுதான் நான் உங்களுக்கு விரும்புறது. இதுதான் கடவுள் உங்களுக்கு விரும்புறாரு. என் இதயம் நிறைஞ்ச ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு. உங்க வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்கட்டும். உங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். உங்க தொழில் சிறப்பாக வளரட்டும். உங்க செல்வம் பெருகட்டும். உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும். உங்க மனசு அமைதியா இருக்கட்டும். உங்க எண்ணங்கள் நேர்மறையா இருக்கட்டும். உங்க வார்த்தைகள் இனிமையா இருக்கட்டும். உங்க செயல்கள் நல்லதா இருக்கட்டும். உங்களை சுத்தி எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கட்டும். கடவுள் உங்களை எப்போதும் காப்பாத்துவாரா? தெய்வம் உங்களுக்கு எப்போதும் வழிகாட்டும். குலதெய்வம் உங்களை எப்போதும் பாதுகாக்கும். கிரகங்கள் உங்களுக்கு எப்போதும் சாதகமாயிருக்கும். நட்சத்திரங்கள் உங்களுக்கு எப்போதும் நல்லதை செய்யும். பஞ்சபூதங்கள் உங்களுக்கு எப்போதும் அனுகூலமாயிருக்கும். இயற்கை உங்களை எப்போதும் ஆதரிக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போதும் உதவும். விண்ணகம் உங்களை எப்போதும் ஆசீர்வதிக்கும். உங்க முன்னோர்கள் ஆத்மாக்கள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். உங்க குலதெய்வம் உங்களை காப்பாற்றட்டும். உங்க இஷ்ட தெய்வம் உங்களுக்கு அருள் புரியட்டும். 7 கோடி மகாமந்திரங்கள் உங்களை பாதுகாக்கட்டும். அஷ்டலட்சுமிகள் உங்க வீட்டுல வாசம் செய்யட்டும். நவக்கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா நிக்கட்டும். 12 ராசிகளும் உங்களை ஆதரிக்கட்டும். 27 நட்சத்திரங்களும் உங்களை வழிநடத்தட்டும். இந்த பிரபஞ்சத்தின் எல்லா நல்ல சக்திகளும் உங்களை சூழ்ந்திருக்கட்டும். நான் இன்னும் நிறைய விஷயங்கள சொல்லணும். மீதி ராசிகளுக்கும் விரிவான கணிப்புகள் சொல்லணும். வரும் காலங்கள்ல நடக்கப் போற மேலும் அற்புதமான நிகழ்வுகளை சொல்லணும். உங்களுக்கான சிறப்பு தீர்வுகளை விளக்கணும். அதெல்லாம் அடுத்த வீடியோக்கள்ல சரியான நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். அதுவரைக்கும் நான் சொன்னதை நல்லா பின்பற்றுங்க. தினமும் என் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. மணி அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் வந்ததும் உடனே தெரியும். உங்களுக்கான சிறப்பு கணிப்புகளை நீங்க தவறவிடாமல் பார்க்க முடியும். நீங்க கமெண்ட்ல உங்க அனுபவங்களை பகிர்ன திக்கங்க. நான் சொன்னது உங்க வாழ்க்கையில் எப்படி நடக்குதுன்னு எழுதுங்க. உங்க சந்தேகங்களை கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் பதில் சொல்றேன். உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த நல்ல செய்தி தெரியட்டும். அவங்களும் பயன்பெறட்டும். இப்படி நல்லதை பகிர்ந்துக்கிறதுன்னா அது உங்களுக்கே மறுபடியும் நல்லதா திரும்பி வரும். அடுத்த வீடியோவில் நான் ரிஷப ராசிக்கான அதிசய கணிப்புகளை சொல்லப் போறேன். அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கும் ஒரு அபாரமான அதிர்ஷ்டம் வரப்போகுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க அந்த வீடியோவை தவறாம பாருங்க. அதுக்கப்புறம் மிதுன ராசி, அதுக்கப்புறம் கடக ராசி, இப்படி எல்லா ராசிகளுக்கும் விரிவான கணிப்புகளை சொல்லப் போறேன். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கப் போகுதுன்னு விளக்கப் போறேன். இன்னும் ஒரு சிறப்பு விஷயம். அடுத்த வாரம் நான் ஒரு சிறப்பு லைவ் போடப் போறேன். அதுல உங்க கேள்விகளுக்கு நேரடியா பதில் சொல்றேன். உங்க ஜாதகத்தை பார்த்து கணிப்புகள் சொல்றேன். உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் சொல்றேன். அதுக்கு நீங்க எல்லாரும் ஜாயின் ஆகிடுங்க. அதுல நிறைய பேருக்கு பயனுள்ள விஷயங்களை இருக்கும். அந்த லைவோட டேட் அண்ட் டைம் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டுருவேன். அதை பாருங்க. இந்த காலகட்டத்துல ஒரு விஷயத்தை மறக்காதீங்க. நீங்க எவ்வளவு வெற்றி பெற்றாலும் தாழ்மையோட இருங்க. நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பணிவோட இருங்க. நீங்க எவ்வளவு பிரபலமானாலும் எளிமையோட இருங்க. அகந்தையை வரவிடாதீங்க. செருக்கை வர விடாதீங்க. உங்களை மறந்துடாதீங்க. வெற்றி உங்களை மாத்திடும். நீங்க இன்னமும் அதே பழைய நீங்களாவே இருங்க. அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் நிரந்தர வெற்றி. உங்க வெற்றிக்காக யாராவது நஷ்டப்படக்கூடாது. உங்க முன்னேற்றத்துக்காக யாராவது பின்னுக்கு போகக்கூடாது. உங்க சந்தோஷத்துக்காக யாராவது கண்ணீர் விடக்கூடாது. நியாயமான வழியில மட்டுமே முன்னேறுங்க. நேர்மையான முறையில் மட்டுமே வெற்றி பெறுங்க. தர்மமான பாதையில் மட்டுமே செல்வம் சேருங்க. அப்போதான் அந்த வெற்றி நிலைக்கும். அப்போதான் அந்த செல்வம் பெருகும். அப்போதான் அந்த சந்தோஷம் நீடிக்கும். கடவுளை எப்பவும் நினைவுல வச்சுக்கங்க. தெய்வத்தை எப்பவும் மனசுல வச்சுக்கங்க. நல்லதை எப்பவும் எண்ணத்துல வச்சுக்கங்க. உண்மையை எப்பவும் வார்த்தையில வச்சுக்கங்க. நீதியை எப்பவும் செயல்ல வச்சுக்கங்க. இப்படி வாழ்ந்தா உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. உங்களை எந்த தீமையும் தொடாது. உங்களை எந்த துன்பமும் அணுகாது.
நீங்க என்றும் பாதுகாப்பா இருப்பீங்க. நீங்க என்றும் சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க என்றும் வெற்றியாளரா இருப்பீங்க. இந்த பிரபஞ்சத்தின் எல்லா நல்ல சக்திகளும் உங்களோட இருக்கட்டும். விண்ணகத்தின் எல்லா தெய்வங்களும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த பூமியின் எல்லா புண்ணிய தலங்களும் உங்களுக்கு அருள் புரியட்டும். இயற்கையின் எல்லா அதிசயங்களும் உங்களுக்கு சாதகமா நடக்கட்டும். காலத்தின் எல்லா கணங்களும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரட்டும். வாழ்க்கையின் எல்லா நிமிடங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரட்டும். நான் உங்களுக்காக தினமும் பிரார்த்திக்கிறேன். உங்க வெற்றிக்காக வேண்டிக்கிறேன். உங்க நலனுக்காக வழிபடுகிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புகிறேன். உங்க குடும்பம் எல்லாம் நலமா இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கணும்னு கடவுளிடம் கேட்டுக்கிறேன். இது என் இதயம் நிறைஞ்ச வேண்டுதல். இது என் ஆன்மா ஆழத்திலிருந்து வரும் பிரார்த்தனை. இது என் உயிர் முழுமையோட செய்யும் ஆசிர்வாதம். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய வேண்டுகோள். நீங்க வெற்றி பெற்றதும் என்னை மறக்காதீங்க. உங்க சந்தோஷத்துல என்னையும் பங்கு பெற விடுங்க. உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணுங்க. அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். உங்க வாழ்க்கையில நல்லது நடக்குதுன்னா அதுவே எனக்கு போதும். அதுவே என் வெகுமதி. அதுவே என் திருப்தி. அப்படியே இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. உங்க ஆதரவுதான் எனக்கு சக்தி. உங்க ஊக்கம்தான் எனக்கு உற்சாகம். உங்க நம்பிக்கைதான் எனக்கு ஆற்றல். நீங்க இருந்தீங்கன்னா தான் நான் இன்னும் நிறைய வீடியோக்களை போட முடியும். இன்னும் நிறைய உண்மைகளை சொல்ல முடியும். இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும். மேஷ ராசிக்காரர்களே, நீங்க மறுபடியும் கேளுங்க. நான் ஏதோ சொல்லிட்டு போறதுக்காக இதை சொல்லலை. இது உங்களுக்காக சொல்றது. இது உங்க வாழ்க்கையை மாத்திடும். இது உங்க எதிர்காலத்தை திருப்பி எழுதிடும். இது உங்க கனவுகளை நனவாக்கிடும். ஆனால் எல்லாமே உங்க கையில்தான் இருக்கு. நீங்க என்ன முடிவு எடுக்கறீங்க? நீங்க என்ன செயல் செய்யுறீங்க? நீங்க எப்படி வாழறீங்க? அதை பொறுத்துதான் எல்லாமே இருக்கு. கிரகங்கள் வழி காட்டும். ஆனால் அதுபடி நீங்கதான் நடக்கணும். உங்க தலைவிதி உங்க கையில் இருக்கு. உங்க எதிர்காலம் உங்க முடிவுகளில் இருக்கு. உங்க வெற்றி உங்க முயற்சிகளில் இருக்கு. அதனால தைரியமா முன்னேறுங்க. நம்பிக்கையோட நடந்துக்குங்க. உற்சாகத்தோட உழைங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். நீங்க விரும்புனதெல்லாம் நிறைவேறும். நீங்க கனவு கண்டதெல்லாம் நனவாகும். இதுதான் உண்மை. இதுதான் நிஜம். இதுதான் உங்க வாழ்க்கை. கடவுளின் அருள் உங்கள் மீது என்றும் பொழியட்டும். உங்க வாழ்க்கை எல்லா வகையிலும் சிறக்கட்டும். உங்க குடும்பம் எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்கட்டும். உங்க உடல் எப்போதும் ஆரோக்கியமா இருக்கட்டும். உங்க மனசு எப்போதும் அமைதியா இருக்கட்டும். உங்க எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையா இருக்கட்டும். உங்க வார்த்தைகள் எப்போதும் இனிமையா இருக்கட்டும். உங்க செயல்கள் எப்போதும் நல்லதா இருக்கட்டும். உங்க வாழ்க்கை எப்போதும் வெற்றிகரமா இருக்கட்டும். அடுத்த வீடியோவில மறுபடியும் சந்திப்போம்.